தமிழகத்தில் கோடை வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் சில பகுதிகளில் மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் சுமார் 5 நாட்கள் வரை மழை தொடர வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 24 முதல் 27 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யலாம். ஏப்ரல் 28ஆம் தேதி இடி மின்னலுடன் கூடிய மழைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஏப்ரல் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் தமிழகமும் புதுச்சேரியும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். இதற்கிடையில் உள் மாவட்டங்களில் வெப்பநிலை மேலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பத்துடன் சேர்ந்து ஈரப்பதமும் அதிகரிப்பதால் பொதுமக்கள் கடும் புழுக்கத்தையும் உடல் அசௌகரியத்தையும் சந்திக்க நேரிடும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியுள்ளது. கடலோர பகுதிகளில் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் இணைந்து அதிக சிரமத்தை ஏற்படுத்தும் சூழல் நிலவுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் மீனவர்களுக்கு தற்போது எச்சரிக்கை எதுவும் இல்லை என்பதால் அவர்கள் வழக்கம் போல் கடலுக்கு செல்லலாம் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.